ஹாய். கொள்ளு பொடி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட நன்மைகளை பார்க்கலாம். கொள்ளு உடம்பு எடை அதிகமாக இருக்கவங்க சாப்பிட்டா எடை குறையுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கொள்ளு கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது. அதனால ஜாண்டிஸுங்கிற மஞ்சக்காமாலை வராமல் தடுக்கலாம். இல்லை நிறைய பேர் அந்த மதுவுக்கு அடிமையாகி அதனால கல்லீரல் கொஞ்சம் சரியில்லாமல் இயங்காமல் இருந்ததுன்னா அவங்க கூட இந்த கொள்ளை ஏதோ ஒரு ரூபத்தில் எடுத்துக்கும்போது மருந்துகளோட இதுவும் நல்ல சப்போர்ட் பண்ணும். மாதவிடாய் பிரச்சனை ஒரு நாள் 25 நாளில் வந்துடுறது, 45 நாளில் வர்றது, பிசிஓடிங்கிற நீர்க்கட்டிகள் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கொள்ளை வாரம் ஒரு 2 நாள் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். சளி பிரச்சனை அடிக்கடி சளி வர்றவங்களுக்கு இதை ரசமாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை இது போல் கொள்ளு பொடியாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரசத்தில் கூட கொஞ்சம் போட்டு போட்டு நீங்கள் தினமும் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படி நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்லாம். இப்போ அந்த சளி வரக்கூடிய அந்த பாக்டீரியாவை எதிர்த்து போராடி உங்களுக்கு அடிக்கடி சளி வராமல் இது பாதுகாக்கும். சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க மருந்து மாத்திரையோடு இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சிறுநீரக கற்கள்லாம் கூட கரைக்கக்கூடிய பண்பு அந்த மூலக்கூறு இருக்குது. அதே போல் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வருங்கிறது ஒரு நமக்கு ரொம்ப இன்றியமையாதது. ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கொள்ளை நம்ம எப்படி சாப்பிட்றது? இது மாதிரி பொடி வடிவத்திலையோ இல்லை நீங்கள் சுண்டலாக செய்தோ இல்லை வேக வச்சு அதை ஒரு கடைஞ்சு இப்படி நீங்கள் சாப்பிட்லாம். நல்லதுங்கிறதுக்காக நிறையாவும் சாப்பிடக்கூடாது. டேபிள் ஸ்பூனில் ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு நபருக்குங்கிறது போல் நீங்கள் சாப்பிட்லாம். வாரம் 2 முறை சாப்பிட்டாவே போதும். சாப்பிடக்கூடாதுங்கிறவங்க நிறைய அந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க, ஒவ்வாமை இதை சாப்பிட்டா அரிக்குது அப்படி சிலர் விதிவிலக்காக இருக்க தான் இருக்காங்க. அதாவது எந்த ஃபுட்டு எடுத்தாலுமே 10 பேர்த்துக்கு அது ஒத்துக்குச்சுன்னா 2 பேர்த்துக்கு ஒத்துக்காமல் தான் இருக்கும். அதுபோல் நீங்களே டாக்டராக இருந்து இதை புதுசாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இது போல் இருந்ததுன்னா நீங்கள் இதை தவிர்க்கலாம். ஏன்னா என்னையால் எல்லாமே கொள்ளை இவ்வளோ ஆசையாக குடும்பத்தாருக்கு தான் செய்வேன். ஆனால் என்னையால் சாப்பிட முடியாது. ஏன்னா அல்சர் எனக்கு ஒவ்வாமை இருக்கிறதால அல்சரை பெருசுப்படுத்தி விடும். கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணக்கூடிய பவர் இருக்கிறதால உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா கண்டிப்பாக நார்மல் பர்சன் கூட வாரம் 2 நாள் எடுத்து பாருங்கள். கொள்ளு பொடிக்கு கம்மியான அளவே நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது 100 கொள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கு 5 மிளகாய், வரமிளகாய், 1 கட்டை பூண்டு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இந்த கொள்ளை நம்ம தண்ணியிலலாம் போடுறதில்ல பொடிக்கு. அப்படியே நல்லா துணியில் போட்டு துவட்டி மேல் அழுக்க மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். இதில் அந்தந்த மண்ணுக்கு தகுந்தது போல் கொஞ்சம் கலர் வேரியேஷன் இருக்கும். ஆனால் சத்துக்கள் எல்லா கொள்ளுலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த 1 கட்டை பூண்டை உதுத்து விட்டு நல்லா தட்டும்போது மேல் தோல் ஈஸியாக கழண்டு வந்துடும். நல்லா தட்டும்போது தான் எண்ணெயெல்லாம் ஃப்ரை ஆகும். அதனால் தட்டி இந்த தோலை சுலபமாக எடுத்துக்கலாம். 100 கொள்ளுக்கு 1 கட்டை பூண்டுங்கிறது அளவு. 10% அனல். அதில் நீங்கள் பாட்டுக்கு வறுத்துக்கிட்டே இருங்க. சட்டியை பெருசாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 1 கைப்பிடி கழுவி துணியில் போட்டு தொடச்சி வச்சுக்கிறேன். பெரிய சட்டியில் நல்லா நீங்கள் பாட்டுக்கு மெதுவாக உள்ளார்ந்து வருங்க. இந்த 100 பாருங்கள். இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மேலே வருது பாருங்கள். மினுமினுப்பு தெரியுது. இப்போ நல்லா மினுமினுப்பு தெரியுது. வாசம் வருது. கலர் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. சாப்பிடும் பொழுதே அட்டகாசமாக இருக்கும். இதுதான் பதம். எடுத்து கொட்டிடுறோம். 1/4 பங்கு கடலைப்பருப்பு, 1 பங்கு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/4 பங்கு கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்து போட்டுக்கிறோம். இப்போ தான் எண்ணெய் 1 டீஸ்பூன் விடுறோம். பூண்டு பற்களை போடுறோம். அதோட மிளகாயை போடுறோம். 6 மிளகாயை கருக விடாமல் அதை மட்டும் தனியாக எடுத்துடலாம். திரும்பவும் பூண்டை ஒரு 2-3 பிரட்டிட்டு 1/2 கைப்பிடி 100க்கு 1/2 கைப்பிடி கருவேப்பிலை நல்லா அதை ஒரு 30% வறுபட்ட உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஜீரகத்தை போட்டு வதக்குறோம். இப்போ 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இந்த பருப்பு வகைகளை போடுறோம். உப்பை கலந்துக்கிறோம். நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். கருவேப்பிலை ஆற வச்சு முடிஞ்ச அளவு நைஸாக அரைக்கலாம். கொஞ்சம் நெருன்னு தான் இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நெருன்னு இருந்தாலுமே இதை நீங்கள் 2 in 1 இட்லி பொடிக்கு கூட வச்சுக்கலாம். சாதத்துக்கு நெய் போட்டு சாப்பிடும் பொழுது மருத்துவ குணம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு.
உங்களுக்கு அஸ்ட்ராலஜி குறிப்பு தர்றேன். நம்பிக்கை இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்க. அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரக்காரங்க அவ்வப்போது எடுத்து வாங்க. உங்களுக்கு தடைகள் வராது. கேது திசை நடக்கிறவங்க வாரம் 1 நாள் சாப்பிடுங்க. சிம்ம ராசியில இப்ப கேது இருக்கு கோச்சார பலனா. அப்ப சிம்ம லக்னக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க இன்னும் 2 வருஷம் இந்த கொள்ள நீங்க சாப்பிடும் பொழுது தடைகள், தாமதங்கள் விலகும். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.